வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 43 இன்ச் டிவி வந்து பட்ஜெட்டில் வந்து என்னெல்லாம் வாங்கலாம், அமேசானில் என்னெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக அதோட ரிவ்யூ, ஸோ அதில் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து 11,000 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு 43 இன்ச் டிவி வந்து பிளான் பண்ணிங்கன்னா அந்த 11,000 நல்ல டிவி வந்து அமேசானில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இது எல்லாமே வேல்யூ ஃபார் மணி ப்ளஸ் கஸ்டமரோட ரேட்டிங்ஸ் வச்சு தான் அந்த லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு டிவி இப்போ வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம், எந்தெந்த டிவி என்னென்ன அஸ்பெக்டில் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது. நான் ஃபஸ்ட் பார்க்குறது VW அப்படிங்கிற பிராண்டு. ஸோ இவங்க 43 இன்ச்சில் வந்து டிவி எவ்வளோ ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 13,000 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கரண்ட்டாக அமேசானில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா இது 10,937 ரூபாய்க்கு இருந்த டிவி. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 19% ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. ஸோ இது கம்மியாக ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் வாங்கினா கூட ஒரு 43 இன்ச் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற நேரம் இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா போன மாதமே 4,000 பேர் இந்த டிவியை வாங்கியிருக்காங்க. 4K பாட் இன் பாஸ்ட் மந்த்ன்னு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 16,764 பேர் ரேட்டிங் போட்டிருக்காங்க. ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 3.8. பட் இது வால்யூம் ஆஃப் பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இது வந்து ரொம்பவே ஒரு சீப்பான ரேட். நீங்கள் அடுத்த டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 கீழே இல்லை. ஸோ இந்த 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல டிவியாக இருக்குதுன்னா இந்த VW அப்படிங்கிற பிராண்ட். ஸோ இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா QLED. மற்ற எல்லா பிராண்ட்ஸும் வந்து இந்த 20,000 செக்மெண்ட்லேயே வந்து LED தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து QLED கொடுக்குறாங்க. இந்த QLEDனா என்னங்கிறத டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன். ஸோ இதுவும் சிமிலராக LED பேனல் தான். நீங்கள் வந்து OLED அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. QLEDங்கிறது பேக்லைட் டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகும். பட் இங்கே வந்து குவாண்டம் பேக்லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்னும் கலர்ஸ் வந்து அதிகமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். இன்னும் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வந்து இதுக்குள்ளாடி அக்குமுலேட் பண்ணலாம். அதோடு இந்த ஷார்ப்னஸும் அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ரிஃபைனாக இருக்கும். நீங்கள் இந்த எல்இடியை கம்பேர் பண்ணாரோ இந்த ஃபுல் ஹெச்டி பேனலை கம்பேர் பண்ணால் இந்த பேனல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அந்த OLED அளவு இருக்காது. பட் ஏன்னா OLEDோட காஸ்ட்டும் பயங்கரமாக அதிகமாக இருக்கும். ஏன்னா 30,000 கீழே நீங்கள் வாங்க முடியாது. அப்படிங்கிறனாரும் இந்த எல்இடியை கம்பேர் பண்ணால் இந்த QLED கொஞ்சம் நல்லாவே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இதோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா இது ஒரு நான் ஃபெமிலியரான ஒரு பிராண்ட். பட் இதை ட்ரஸ்ட் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதுலேயும் நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குதுன்னு. ஸோ அந்த சர்வீஸ் இஷ்யூ உங்களுக்கு அந்தளவு பிரச்சனை இல்லை. அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். ஏன்னா இன்னும் வேறு எல்லா டிவியும் இதோட 10,000 ஜாஸ்தியாக இருக்குது. டபுள் மடங்கு நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வாங்கினார வந்து இது 1 இயர் வாரண்டியும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ப்ளஸ் இதுவும் ஆண்ட்ராய்ட் டிவி. நீங்கள் இதிலே வந்து டேரெக்டாக யூடியூப் அப்புறம் அந்த ஜியோ சினிமாஸ்குள்ளே டெடிக்கேட்டட் கீ பட்டன்ஸ்லாம் வந்து இந்த ரிமோட்லேயே இருக்குது. ஸோ யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, ப்ரைம் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க டேரெக்டாக இந்த இதே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இது ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு 12,000 செக்மெண்ட்டில் கொடுக்குறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இந்த டிவியில் இன்னொரு விஷயம், இது வந்து 4K கிடையாது. அது ஒரு நெகட்டிவான விஷயம். இது ஃபுல் HD ப்ளஸ் பேனல் தான். ரெண்டாவது பார்க்குறது ஷோமி. நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபெமிலியரான அதே 43 இன்ச் அல்ட்ரா HD 4K வர சப்போர்ட் ஆகும். ஸோ 4K வீடியோஸ் நீங்கள் இதில் ப்ளே பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 22,000 கரண்டாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது 20,000 ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து சேலில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட 13% ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. இப்போ கரண்டாக இதோட ப்ரைஸ் 22,000. இதில் வந்து அல்ட்ரா HD 4K வரை சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி இதில் ஃபயர் டிவி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த UI எல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆண்ட்ராய்ட் டிவியோட இந்த UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா இன்பில்டாக வருது. அதே மாதிரி 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் பிக்சர் மோட், டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஏர்ப்ளேயும் இதில் வருது. அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ஆப்பிள் யூசர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1.07 பில்லியன் ப்ளஸ் கலர்ஸ் வந்து இதில் ரீப்ரொடியூஸ் ஆகும். மிரர் கேஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. 24 வாட்ஸ் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. கலர்ஸுமே ரொம்ப நல்லா வைப்ரண்டாக ரீப்ரொடியூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 5,000 பேர் போன மாதம் அந்த டிவியை வாங்கியிருக்காங்க. இது அமேசானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் 22,000. மேபி 20,000 ரேஞ்சில் கூட வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ கூட இதை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிவியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கும் 1 இயர் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ரொடெக்ஷன் பிளான் வேணா கூட நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஒரு 2,000 கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி 1,749 இருக்குது. ஸோ இந்த 1 இயர் முடிஞ்சப்புறம் கூட 2 வருஷம் இந்த டிவியோட வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கலாம். ஸோ ஷோமியோட சர்வீஸ் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் இப்போ இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். இல்லை எனக்கு ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட்டில் டிவி வாங்கணும் அப்படிங்கிற நேரம் சாம்சங் இருக்குது. ஸோ இவங்களோட பிக்சர் குவாலிட்டி நம்ம சொல்லவே வேணாம். தி பெஸ்ட். சோனி, சாம்சங், LG இந்த 3 தான் பிக்சர் குவாலிட்டியில் இன்றைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோனாக இருக்கட்டும், அதே மாதிரி லேப்டாப்ஸாக இருக்கட்டும், இல்லை
டிவிஸாக இருக்கட்டும். ஸோ சாம்சங்கோட சர்வீஸும் உங்களுக்கு தெரியும். எல்லா பிராண்டை கம்பேர் பண்ணாலும், அதாவது நான் சொன்ன ஷோமி அந்த பிராண்டெல்லாம் கம்பேர் பண்ணோம், சாம்சங்கோட சர்வீஸும் எல்லா இடமும் இருக்குது. நல்ல ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக ரொம்ப ஒரு லாங் ரன்னுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கலாம். ஏன்னா இதோட ப்ரைஸும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை, 23,000. பட் இதில் என்னென்னா ஃபுல் ஹெச்டி தான் இதில் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு 4K இருக்காது. அது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஆண்ட்ராய்டில் சப்போர்ட் ஆகும். கொஞ்சம் ஃபியூச்சர் கம்மியாக இருக்குது, பட் இது வந்து ஒரு லாங் ரன்னுக்கு ஒருத்தா இருக்கும். ஃபுல் HD பேனல் தான், நீங்கள் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிற நேரம் நீங்கள் இந்த டிவி கூட வாங்கலாம். இதே 3000 பேர் போன மாதம் வந்து அமேசானில் வாங்கியிருக்காங்க. நம்ம ஃபைனலாக பார்க்குறது வந்து இந்த VU. இந்த VU வந்து டிவியில் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து 4K டிவி. ஸோ இதே ப்ரைஸில் எனக்கு இன்னொரு 4K டிவி வேணும் அப்படிங்கிற நேரம் நீங்கள் ஷோமி இல்லை எனக்கு வேறு பிராண்ட் தான் வேணுங்கிற நேரம் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது கரண்டாக வந்து 23,000 இருக்குது. பட் இதுதான் இப்போ கரெக்டான டீசெண்டான ப்ரைஸில் இருக்குது. நான் இப்போ ஷூட் பண்ணாரும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 24,000 வித்துட்டு இருந்தது, இப்போ கம்மியாக தான் இருக்குது. 23,000 அப்படிங்கிற நேரம் இது ஒரு ஒர்த்தான ஒரு டிவி. ஏன்னா இது கூகுள் டிவி சப்போர்ட்டோட வருது, 43 இன்ச். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 4K சப்போர்ட் இருக்குது ப்ளஸ் QLED. ஸோ ஃபுல் ஹெச்டி தான். ஃபுல் ஹெச்டியில் இது QLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஒர்த்தான பையாக இருக்கும். நீங்கள் இது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஷோமி வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த VU வாங்கலாம். ஸோ அதுவும் அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. அதே மாதிரி USB HDMI போர்ட் எல்லாமே பேசிக்கான எல்லா போர்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. இவங்களும் வந்து 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6 மந்த்ஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்குலாம் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமேசான் பில்லை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்க ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் ஆகுது, கூகுள் Chromecast, இந்த மாதிரி எல்லாம் பேசிக் ஃபியூச்சர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்குது. 88 வாட்ஸ் வந்து சவுண்டுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதான் 4K பேனல் QLED கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ 400 நிட்ஸ் வர மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணும். HDR10 இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் ஏர்ப்ளே அண்ட் ஹோம் கிட்டும் இது கூடாலே வந்தது. நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிவி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த VU டிவி வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டிவி வாங்கலாம்னா LG டிவி இருக்குது. ஸோ LGயும் நல்ல பிக்சர் குவாலிட்டி, அதுவும் ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதே ஃபியூச்சர் அதுலேயும் இருக்கும். பட் அதோட ப்ரைஸ் வந்து 28,000 வருது. ஸோ அதனால் நான் இந்த 25,000 பட்ஜெட்டுக்குள்ளாடி கொண்டு வரணுங்கிறதுனால அதை வந்து நான் ஃபியூச்சர் பண்ணல. சப்போஸ் நீங்கள் அது வேணுன்னா கூட வாங்கிக்கலாம். ஸோ ஒன் டைம் ஒர்த்தான ஒரு பையாக இருக்கணும் அப்படின்னா அந்த 28,000 கூட வாங்கிக்கலாம். ஸோ அதோட பெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த டிவி எதுவும் வாங்கினாலும் இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நான் ரிஜு, ஃபாரின் தமிழ்.